الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاة والسلام علی سید الانبیاء والمرسلین وعلى آلہ وصحابہ واتباعہ وازواجہ وذریاتہ واہل بیتہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ وَقَالَ أَيْضًا وَاللَّهُ يُؤْتِي مُلْكَهُ مَنْ يَشَاءُ صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. பேரன்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்துதித்த எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிஸீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும், குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான அத்துணை மஷாயிஹ்மார்கள் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் புனித ஜும்மா அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடத்துவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். சங்கைக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எமது முக்கிய நோக்கம் என்ன, உயரிய இலட்சியம் என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணத்துக்கு பின்னால் மண்ணறையிலும் மற்றைய இடங்களிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், அல்லல்களை விட்டும் அகல வேண்டும். நாளை மறுமையிலே ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய சுவனபதியை அடைய வேண்டும். அங்கே இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய லிகா, தரிசனம், சந்திப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எம்மல் ஒவ்வொருவருடைய முக்கிய நோக்கமும் உயரிய இலட்சியமும் உன்னத குறிக்கோளுமாக இருக்க வேண்டும். அத்தகைய உன்னத பதவியை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லும் பகலும் அவா கொண்டு நாம் நல்லாமல்கள் புரிந்து வருகின்றோம். மனித வாழ்விலேயே சுவனபதியை அடைந்து இறைவனுடைய லிகாவை அடைந்து கொள்வதை விட பேரின்ப நிலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வாறான அந்த அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இறைவனுடைய லிகாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அருள்மறை நமக்கு இயம்புகின்ற நேரத்திலே ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, எவர்கள் தங்களுடைய ரப்புடைய லிகாவை, சந்திப்பை, தரிசனத்தை ஆதரவு வைக்கின்றார்களோ, பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான நல்ல அமல்கள் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இறைவனுடைய லிகாவை பெறுவதற்காக வேண்டி சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே நேரத்திலே நாம் தானே அமல் செய்கின்றோம். தொழுவது, ஜகாத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜு செய்வது, ஸிக்ரு, தஸ்பீஹ், தஹ்மீது, தஹ்லீல், தக்பீர், ஸலவாத்துக்கள் ஓதுவது, இவை அத்தனையும் நாம் அல்லாஹுக்காக செய்கின்றோம். இவை அத்தனையும் நாம் செய்தாலும் கூட அதே நேரத்திலே எமது பள்ளி வாசலிலே முக்கியமான பிரத்யேகமான நாதாக்கள் 15-20 கந்தூரிகள் நடைபெறுகின்றது. அவர்களை நாம் பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம். அவர்களுடைய அகமிய இரகசியங்களை பேசி பூரிப்படைகின்றோம். இது எத்தகைய அமலிலே அது சேரும்? தொழுவது, நோன்பு பிடிப்பது, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் அத்தனை அடிப்படையிலும் அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் வலிமார்களை கொண்டாடுவது, போற்றுவது, அவர்களுடைய கராமத்துக்களை சொல்லி நாம் பூரிப்படைவது, இது சாலிகான நல்ல அமலாக அமையுமா? இதுக்கு குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா?
ஹாஜா நாயகம் எப்பவாச்சும் ஹயாத்துடைய காலகட்டத்திலே எனது மௌத்துக்கு பின்னால் இவ்வாறெல்லாம் நீங்கள் என்னை கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லா சொன்னார்களா? செய்தார்களா? இதை பார்ப்பதற்கு முன்னால் அந்த ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வது வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தனது ரப்பை இபாதத்து செய்வதிலே அவர்கள் யாரையும் ஷிருக்கு வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை விதிக்கின்றான். என்ன, நாம் பள்ளி வாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு கோயிலுக்கு செல்கின்றோமா? பன்சலைக்கு செல்கின்றோமா? கபரை நாம் வணங்குகின்றோமா? இல்லையே. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்கக்கூடாது, இபாதத்திலே இணை கிடையாது என்று சொல்கின்றான். என்று சொல்லும் பொழுது இணை ஷரீக் என்பதற்கு இரண்டு வேண்டும். அதாவது ஒருவனுக்கு இன்னும் ஒருவன் கூட்டாளி என்பது அரபியிலே ஷரீக். அப்போ ரெண்டு இருக்க வேண்டும். இங்கே ரெண்டற்ற நிலையிலே ஒருவன் தான் இருக்கின்றான். சகலதும் அவனது நாடகம் என்ற அந்த எண்ணத்தோடு வஹாபிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ற ஒரு கற்பனை தெய்வத்தை அரிசிலே வைத்துக்கொண்டு ஹுலூலுல் இத்திகாதை வைத்துக்கொண்டு வணங்குவது போன்றல்ல. எமது வணக்கம் முழுக்க முழுக்க வணக்கமும் அவன்தான், வணங்குபவனும் அவன்தான், வணங்கப்படுவதும் அவன்தான் என்ற அந்த நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இதை எடுத்து காட்டுவதற்காக பல நாதாக்கள் பல அவர்களுடைய பரிபாஷைகளிலே சொல்கின்றார்கள். செய்தினா இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிமன் அவர்களுடைய ராத்திபத்துன் ஜலாலியாவை எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க அத்தனையும் வஹதத்துல் வுஜூத். அரபியிலே அல்லாமல் அவர்கள் தமிழிலும் கூட சில விளக்கங்களை சொல்லும் பொழுது அங்கே பாடும் பொழுது ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அந்த பாடல் ஜலாலியா ராத்திபிலே இடம்பெற்றிருக்கின்றது. எதற்காக பாடினார்கள் என்றால், செய்தினா மௌலல் கௌம் சையது அப்துல் காதிர் சாஹிபுல் ஹல்வத் நாயகம் அன்னவர்கள் இர்ஃபானுடைய உச்ச நிலையை அடைந்து மன்சூர் ஹல்லாஜ் நாயகம் ஆன போன அந்த அதே போன்ற ஒரு நிலையிலே ஆகி அவர்கள் ஜெதுபிலே அவர்கள் குதிக்கின்றார்கள். அல்லாஹ் என்னை ஈசா அலைஹிஸ்ஸலாமாக ஆக்கப் போகின்றான் என்று அவர்கள் ஷம்சுல் வுஜூத் எனது தலையை பொளக்கின்றது என்று தகப்பனார் இமாமுல் அரூஸிடம் சொல்கின்ற நேரத்திலே இமாமுல் அரூஸ் அவர்கள் தங்களுடைய மகனார் இர்ஃபானின் தந்தை சையது அப்துல் காதிர் நாயகத்தை சாந்திப்படுத்துவதற்காக கௌது நாயகத்தை வைத்து பிரார்த்தனை வேடுகின்றார்கள். யா அப்துல் காதிர் மாலி மல்ஜஉன் தாஃபிஉன் லிஹியாலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பைத்திலே அவர்கள் இடையிலே மட்டற்ற மௌலாவை தொட்டும் மாற்றம் கண்டிலேன் ஆயிஷு மற்றும் வஹதத்துல் வுஜூத் என்பதை அவர்களுடைய ஒரு பரிபாஷையிலே மட்டற்ற மௌலா. ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருளுக்கு மற்றது இது என்று சொல்கின்றோமே, அப்படி அல்லாஹ்வுக்கு மற்றது என்று ஒரு பிரபஞ்சம் ஒரு ஹல்கு ஒன்று இல்லை. அது மற்றற்ற மௌலா என்றால் வஹதத்துல் வுஜூத் உள்ளமை ஒன்று, அதை தொட்டும் மாற்றம் கண்டிலேன். கண்டிலேன் என்பது தமிழிலே நான் காணவில்லை என்பது அர்த்தம். அதில் எந்த மாற்றத்தையும் என் ஆயுஷு பூராக நான் காணவில்லை. கல்பில் தத்தலிவானதை தொட்டும் பிசிவாஹு பி தூரி தஜல்லி, அங்கே தூரு சீனா மலையையும் ஞாபகப்படுத்திய நிலையிலே உள்ளத்திலே தோன்றக்கூடிய அத்தனை அந்த ஊசலாட்டங்களும் பிசிவாகு அவனை அன்று இல்லை, அனைத்தும் அவனுடைய வெளிப்பாடுகள் தான் என்று சொல்லி போட்டு அந்த ஷிருக்கை நான் வேறு நீ வேறு என்ற அந்த ஷிருக்கை அவர்கள் எப்படி பாடுகின்றார்கள்? வையம் அதில் பல தோற்றம் வகை வகையாய் தரிசிக்கில் நாத்தம் என்கின்றார்கள். நாத்தம் என்பது ஒரு நல்ல பொருளையா குறிக்கும்? எனவே இந்த வையத்திலே பல பல அந்த தோற்றங்கள் அனைத்தும் தரிசித்தால் அத்தனையும் நாத்தம்தான். ஆனால் சுத்த மெய்யை அந்த வஹதத்தை புரிந்து கொள்வதிலே சுத்த மெய்யை தரிசிக்கில் மாற்றம் சொல்ல யாருண்டும் பல்ஹுவ குல்லி என்று பாடுகின்றார்கள். இதை சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? அனைத்துமே அவன்தான். அந்த நிலைப்பாடோடு தான் அந்த பெரியார்கள் எல்லாம் அமல் செய்தார்கள் என்று சொல்வார்கள். ஹாஜா நாயகத்துடைய வாழ்க்கையை பேசுவதும்
அதை பற்றி சொல்லுவதுமா மார்க்கம்? அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டுமே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாஜா நாயகத்துடைய வாழ்க்கை என்ன? உதாரணமாக அவர்கள் ஒரு நாள் எடுத்த இஷா தொழுகையோடு 70 வருடங்கள் தொழுதார்களே, அந்த உதுவோடு அந்த வாழ்க்கை நமக்கு வாழ முடியுமா? முடியாது. ஃபாத்திமா நாயகியை வாழ்த்துகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். ஃபாத்திமா நாயகியுடைய வாழ்க்கை யாருக்கு வாழ முடியும்? 3 நாள் 4 நாளுக்கு பின்னால் தான் வீட்டிலே அடுப்பெரியுமாம். 80 வீட்டிலே ஒரு நாளைக்கு 30 முறை அடுப்பெறுகின்றது. ஃபாத்திமா நாயகியை பின்பற்றி வாழ முடியுமா? அதாவது நம்மால் இயன்றதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய வெறுமனே அவர்களுடைய அந்த அல்லாஹ் சொல்கின்றானே, ஹல் ஜஸாஉல் ஹஸானி இல்லல் ஹஸான், உபகாரத்துக்கு அதுக்கு இன்னும் ஒரு உபகாரம்தான் செய்ய வேண்டும். ஹாஜா நாயகம் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கு, ஷேக நாயகம் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கு அதுபோல் ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டும். ஹதீஸ் அதுதான். அவ்வாறு உன்னால் முடியாவிட்டால் அதை சொல்லி நாவினால் நீ புகழு என்பது நாம் மார்க்கம். அப்போ புகழக்கூடாது என்று சொன்னால் இவன் தான் ஹதீஸுக்கு மாற்றம் செய்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நான் சிந்திக்க வேண்டும், எத்தகைய அமல் நாம் செய்தாலும் சரிதான். இப்போ நாம் சிந்திக்க வேண்டும். ஹாஜா நாயகத்துடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நிறைய கராமத்துகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மழை இல்லாத நேரத்திலே அவர்கள் மழை வேண்டி துவா கேட்க மழை பெய்தது. அதே போன்று அவர்களது உணவகத்திலே இருக்கக்கூடிய கொஞ்சமான அந்த உணவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டார்கள். அதே போன்று அகம்பாவம் மிக்க அரசர்களை எல்லாம் அடக்கி ஈமானுடைய தத்துவத்தை உள்ளத்திலே ஊட்டினார்கள். உடல் மனநோயாளிகளை எல்லாம் உடனுக்குடன் சுகப்படுத்தினார்கள். ஒரு பிள்ளையோடு நெருப்பிலே புகுந்து வந்தார்கள். ஒரு நதி தண்ணீரையே ஒரு பூஜாக்குள்ளே எடுத்தார்கள் என்றால் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? அப்படியும் முடியுமா? அதுதான் கராமத் என்பது. கராமத் என்பது நீ அப்படி நடக்குமா என்று நீ ஆச்சரியப்படுகின்றாயே, அதுதான் ஹர்குல் இதாதத், ஹர்குல் ஆதாத். ஒருவன் நடந்து போகின்றான், கராமத்தா? பறக்கின்றான் என்றால் ஒரு கராமத்து. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான்? வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் சகலவற்றின் மீது ஆற்றல் மிக்கவனாக சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்று சொன்ன அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே குர்ஆனிலே வல்லாஹு யுத்தி முல்கஹு மன் யஷா, தனது ஆட்சியை அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்று சொல்கின்றானே. என்ன இந்த ஆயத்து மன்சூஹா, மாற்றப்பட்டதா? அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி எப்படிப்பட்டது? அதைத்தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இங்கே மண் என்பது அரபி இலக்கணத்திலே முஸ்தரிக் என்பார்கள். பெண்ணையும் குறிக்கும், ஆணையும் குறிக்கும், அதே போன்று நபியையும் குறிக்கும், ரசூலையும் குறிக்கும், மலக்கையும் குறிக்கும். அந்த ஒருவர் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ ஷைத்தானையும் குறிக்கும், சாய்பாபாவையும் குறிக்கும். ஆனால் அவைகளை விட்டு நாம் தவிர வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு அற்புதத்தை ஒரு நபி ரசூல் செய்தால் அதை மோஜிசாத் என்கின்றோம். அதே நேரத்தில் அதே போன்ற ஒரு ஆச்சரியத்தை ஒரு வெளி செய்தால் அதை கராமத்து என்று சொல்கின்றோம். அதே நேரத்திலே ஜிந்தாமதா நாயகத்துடைய காலகட்டத்தில் இருந்தார்கள் சன்னியாசிகள், மேலே பறக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இவர்கள் மிருவடியை தூக்கி அடித்து தலையிலே அடித்து அடித்து அந்த சன்னியாசியை ஜிந்தாமதார் நாயகத்துடைய மடியிலே கொண்டு வந்து சேர்த்து இஸ்லாத்தை ஏற்று பெரும் மகான்களாக ஆனார்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி தான். ஷைத்தானுடைய சக்தியானாலும், வலிமார்களுடைய சக்தியானாலும், மந்திரமாரர்களுடைய சக்தியானாலும், அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ, அனைத்து சக்தியும் அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் நாம் ஏற்க வேண்டியது அது வலிமார்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபிரௌன் கயிற்றை போட்டு சகலதையும், இது குர்ஆனுடைய சம்பவம், பாம்பாக மாற்றுகின்றான். சூனியத்தின் மூலமாக, மாயாஜாலம் மந்திரத்தின் மூலமாக. அதற்குத்தான் சொல்வது இஸ்தித்ராஜ். காபிரானவர்கள் செய்யக்கூடிய அந்த மாயாஜாலங்கள் இஸ்தித்ராஜ்.
செய்தினா மீர்கனியுல் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் அஸ்ராருர் ரப்பானியா என்ற அவர்களுடைய அந்த மௌலிது ஷரீஃபிலே துஆவிலே வனஊது பிக்கல்லாஹும்ம மினல் இஸ்தித்ராஜி, யா அல்லாஹ் இஸ்தித்ராஜ் என்ற இந்த பொய் கராமத்து, இந்த மாயாஜால மாந்திரீகங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போ யார் சூனியக்காரர்களும் பாம்பாக மாற்றினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், லா தஹப், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய அசாவை போடுங்கள். அசாவை போட்டார்கள், அது ஒரு பெரும் பாம்பாக மாறி இந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கியது. இது குர்ஆனுடைய சரித்திரம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் செய்ததும் ஒன்றா? தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்ற காலகட்டத்திலே தர்காக்களிலே கராமத்துக்கள் நடைபெற்று பலர் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் சுகமடைகின்ற நேரத்திலே பிஜே சொன்னான், இதுதானே கோயிலிலும் நடக்கின்றது ஷைத்தானியத்து. அருமை சகோதரர்களே, இரண்டும் ஒன்றல்ல. ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கின்றான்? ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்திலும் அவன் ஓடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்திலும் ஓடினான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எனக்கு பணிந்து விட்டான். அஸ்லம, ரசூலுல்லாஹோடு இருக்கக்கூடிய ஷைத்தான் இஸ்லாம் ஆகிவிட்டான். அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாதாக்கள் வெறுமனே அவர்களுடைய ஜிஹாது முயற்சியின் மூலமாக மட்டுமல்ல, இறைவனுடைய ஏற்பாட்டிலேயே நுத்துபாவிலேயே அவர்கள் குதுபு நாயகத்தை போன்று குதுபாக இருந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களை கொண்டாடுவது கூடாது. அவர்கள் இவ்வாறு கராமத்துகளை நமது உள்ளத்துக்கு தட்டுப்படாத இவ்வாறான காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் மறுக்குவது. எதை மறுக்கின்றோம்? வல்லாஹு யூதி முல்கஹு மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவனது ஆட்சியை கொடுக்கின்றான் என்று சொல்கின்றானே. அப்போ அந்த ஆயத்து பிழை. குர்ஆனை மறுத்தால் யாரு? குர்ஆனை மறுத்தவன் காபிர், ஹதீஸை மறுத்தவன் அவன் பாவி. ஆனால் குர்ஆனை ஒருவன் நேரடியாக மறுத்தாலும் கூட மறைமுகமாக மறுக்கின்றான். வலிமார்களுடைய கராமத்துகளை மறுக்கக்கூடியவன் நபிமார்களுடைய மோஜிசாத்துக்களை, வலிமார்களுடைய கராமத்துக்களை அவன் மறுத்து எங்களை எல்லாம் முஷ்ரிக்குகளாக காபிர்களாக ஆக்கின்றான். காபிர்களுக்கு இறங்கிய ஆயத்தை வைத்து தரீகாவை பின்பற்றக்கூடிய உண்மை வழி சொல்லி செல்லக்கூடிய நமக்கு சட்டம் பேசுகின்றான். முஸ்லிமுக்கு இறங்கிய ஆயத்தை வைத்து முஷ்ரிக்கு சட்டம் சொல்கின்றான். முஷ்ரிக்கு இறங்கிய ஆயத்தை ஹதீஸை வைத்து முஸ்லிமுக்கு சட்டம் சொல்கின்றான். கந்தூரி கூடாது என்கின்றானே, அதுக்கு பிரத்யேகமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் கந்தூரி சாப்பாடு. நான் ஒரு கொழும்பை தாண்டி ஒரு பள்ளிவாசலிலே ஹதீபாக இருந்தேன். 100க்கு 80% வஹாபிகள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே பாதி மௌலானாங்களுடைய கந்தூரி வருகின்ற நேரத்திலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வஹாபிகளும் ட்ரிப் போய் விடுவார்கள். ஏன்? அந்த கந்தூரி கடையிலும் கூட அவைகளை வாங்குவது சிறுக்கு. அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான், மன் தபஹ லிகைரில்லாஹ் வகத் கஃபர், எவன் அல்லாஹ் அல்லாததுக்காக அறுக்கின்றானோ அவன் நிச்சயமாக காபிராகிவிட்டான். அல்லாஹ் அல்லாததுக்காக ஒன்றை அறுத்தவன் காபிர் என்றால், காபிர் அறுத்த அந்த பிராணி செத்த பிராணி. எனவே கந்தூரியிலே கொடுக்கக்கூடிய அந்த பிராணி செத்த பிராணி, ஒரு காபிர் அறுத்தது. வீட்டிலே சும்மா இருந்த ஆடு முஹித்தீன் கந்தூரிக்காக வேண்டி பள்ளிவாசலிலே கொண்டு வரப்பட்டு யாருக்காக அறுக்கப்படுகிறது? கௌது நாயகத்துக்காக. சங்கைக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய கலைகளை புரியாத நிலையிலே லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாததுக்காக அறுப்பது என்பதை, அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் சொல்லி அறுப்பதை, அதாவது அன்றைய கால ஜாஹிலியா மக்கள் மிருகங்களை கொண்டு வந்து கோயிலிலே அந்த சிலைகளுடைய பெயர்களை சொல்லி அறுத்து பலியிடுவார்கள். அவர்களுக்காக வந்த அந்த ஹதீஸை இன்று தரீகாவாகிய எங்களுக்கு காட்டி கந்தூரி சிறுக்கு, கந்தூரி அது அறுக்கப்பட்ட பிராணி செத்த பிராணி அவன் காபிர். எந்த ஒரு கந்தூரியிலேயாவது மாடு அறுக்கிறவன் ஆடு அறுக்கிறவன் யாவதுலாலம் யா முஹித்தீன் என்ற ஆடு அறுக்கின்றான், கோழி அறுக்கின்றான், யா ஷேக் அப்துல் ஜவாத் ஆலிம் என்று யாராவது ஆடு அறுக்கின்றார்களா?
யார் அறுத்தாலும் எந்த மதுஹபின் பிரகாரமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் கூறப்படாமல் அறுத்ததை நீங்கள் சாப்பிடக்கூடாதது என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை முஷ்ரிக்குக்கு இறங்கின அந்த ஹதீஸை எடுத்து இந்த தரீகாக்காரர்களுக்கு சட்டம் வகுக்கக்கூடிய நேகநாயகம் சொன்னது போன்ற பச்சை பொய்யர்கள் தான் இவர்கள். அருமை சகோதரர்களே, மக்கள் மத்தியிலே இவர்கள் பெரிய உலமாக்களாக இருந்தாலும் கூட இவர்கள் சிறுக்கிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எமது இந்த இலங்கையிலே தௌஹீதுடைய உண்மையான சட்டதிட்டங்கள், கலிமாவுடைய யதார்த்தம், கலிமாவுடைய உண்மை தத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஜாமியா எமது ஜாமியா மாத்திரம்தான். நான் எச்சரிக்கின்றேன், இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பாடத்திலே இறைவனை பற்றி அறியக்கூடிய ஒரு பாடம் சிலபஸிலே இருக்கின்றதா? இருக்கின்றது. இஹ்யா உலூமுத்தீன் இருக்கின்றது எல்லா சிலபஸிலும். ஆனால் எதை ஓதி கொடுக்கப்படுகின்றது? 1வது 3வது ஜுஸு ஓதி கொடுக்கப்படுகின்றது. வெறுமனே ஷரியத்து மாத்திரம் அவர்கள் சொல்லக்கூடிய. ஆனால் 4வது 5வது பாபு மஅரிஃபத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடங்களை உலமாக்களுக்கு ஓதி கொடுக்கவும் தெரியாது. இனி வெளியாதவனுக்கு தௌஹீதும் தெரியாது. இறுதியிலே பச்சை பாமர மக்கள் எல்லாம் வழிகேட்டிலே ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே இதற்காக இந்த உலமா சபை அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லித்தானாக வேண்டும். ஏன்? அடிப்படை அறிவு மறைக்கப்பட்டு விட்டது. மறைக்கப்பட்டது மட்டுமல்ல, அது பொய் என்றும் ஷிர்க் குபிரென்றும் பித்அத் என்றும் மக்கள் மத்தியிலே அந்த கருத்து போடப்பட்டு இன்று மக்களுக்கு எல்லாம் அவனே என்று சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் ஏற்பதில்லை. அட எல்லாம் அவனே என்றால் அல்லாஹ் வணங்கணும். அப்போ பாப்பதெல்லாம் வணங்குவதா? அட பேயா, எல்லாம் அவனே. லாஹிரெல்லாம் அல்லாஹ் வெளியானால் லாஹிரிலே வெளியான எதையும் வணங்கக்கூடாது. காபத்துல்லாவை நாம் வணங்குகின்றோமா? லாஹிரிலே உள்ள எதையும் வணங்குவது ஷிர்க். அதை யாரும் ஏற்றுக்கொள்கின்றோம்? அந்த பாத்தின் ஹக்கு தாத்து அல்லாஹ்வுடைய பாத்தினுடைய நிலை, மறைமுகமான நிலை, அந்த தாத்து தான் வணக்கத்துக்கு பாத்திபமானது. அதைத்தான் நாம் வணங்குகின்றோம். ஆனால் எல்லாமாக பார்த்தது அதற்குரிய ஹுக்குமை சட்டத்தை கொடுத்து உலகத்திலே அதாலத்தை நாம் பேணி வாழ வேண்டும். ஹுதன் லில் முத்தகீன், அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த குர்ஆன் முத்தகீங்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீங்களுக்கு எப்படி நேர்வழி காட்டும்? முத்தகீங்கள் என்பவர்கள் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். சங்கைக்குரியவர்களே, எல்லாம் அவன் என்று சொல்கின்ற நேரத்திலே நாம் போட்டிருக்கக்கூடிய தொப்பியும் ஒரே நூல்தான், ஜெட்டியும் ஒரே நூல்தான். அதற்குரிய சட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இங்கு வருடம் வாரம் ஞானம் என்றால் இன்னதுதான் என சின்ன பிள்ளைக்கு அக்கு வேறு ஆணி வேறாக உலமாக்கள் மூலமாக ஷேக் நாயகத்தின் மூலமாக சொல்லப்பட்டும் காண ஏன் ஏற்கவில்லை? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய கல்புகளிலே பூட்டு போடப்பட்டு விட்டது. நசீபு இல்லை. நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் இந்த கௌமிலே வந்து அமைந்தோமே, இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. ஹாஜா நாயகம் காட்டிய கராமத்துகளிலே என்ன பெரிய கராமத்து நாம் சொல்ல முடியுமா? எல்லாமே பெரிய கராமத்து தான். என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வது என்ன, அவர்கள் செத்துப்போன உள்ளங்களை எல்லாம் கலிமாவுடைய தத்துவம் தெரியாமல் உண்மை புரியாமல் தடமாறியவர்களை எல்லாம் கலிமாவுடைய உண்மை தத்துவத்தை அவர்கள் ஆன்மீக போதனை மூலமாகவும் கராமத்துக்கள் மூலமாகவும் மக்களுக்கு அதை ஊட்டி அவர்களை எல்லாம் வலிமார்களாக இறைநேசர்களாக அவர்கள் மாற்றியதுதான் பெரிய கராமத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எமது பள்ளி வாசலிலே நடைபெறக்கூடிய எல்லா கந்தூரி வைபவங்களை விடவும் ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி வைபவம் மிக சிறப்பாக, மிக மிக சிறப்பாக, விசேஷமாக, எல்லாம் விசேஷமாகத்தான் என்றாலும் அவர்களுடைய அந்த கந்தூரி மிக விசேஷமாக நடப்பதற்கு காரணம் என்ன? அருமை சகோதரர்களே, முழுக்க அவர்களுடைய அந்த வஹ்தத்துல் வஜூத். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். வலிமார்களுடைய ஹக்கு லேசானதல்ல. சாதாரணமாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா
9 அடியார்களுடைய ஹக்குகளை பேண வேண்டும் என்கின்றார். அல்லாவை வணங்குவதோடு ஷிருக்கை விட்டுவிடுவதோடு நின்று விடாமல் 9 அடியார்களை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே கூறுகின்றான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனுக்கு இணை கற்பிக்காத நிலையில் இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான் என்ற அந்த ஷிருக்கில்லாத நிலையில் நீங்கள் அல்லாவை இபாதத்து செய்ய வேண்டும். வபில் வாலிதேனி ஹசானா, பெற்றார்கள் உற்றார்கள் ஏழை யதீம்கள், அதே போன்று அண்டைய வீட்டிலே இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், அண்டைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்நியர்கள், உங்களோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், வழிப்போக்கர்கள், உங்களது வலதுகை உரிமையாக்கி கொண்ட அடிமைகள் என்று இப்படி 9 அடியார்களுடைய ஹக்குகள் நாம் பேண வேண்டும். அவர்களுக்குடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதில் ஒரு கடமையை நாம் விட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் ஏற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் கணிக்கப்பட மாட்டோம். உதாரணத்துக்கு பாருங்கள், சாதாரணமாக அண்டே வீட்டு ஹக்கு, அண்டே வீட்டார் என்பது என்ன? அவனுக்குள்ள ஹக்கு. அவன் அடுத்த ஊடு என்பது ஒரு ஹக்கு. மார்க்கத்திலே அவன் அடுத்த வீட்டான் என்பது ஒரு ஹக்கு. அந்த ஹக்கை பேணாதனுடைய நிலை என்ன என்பதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கின்றார்கள்? மன் ஆதா ஜாரஹு ஃபகத் ஆதானி, எவன் தனது அண்டைய வீட்டிலே இருப்பவனை நோவித்தானோ அவன் என்னைத்தான் நோவித்தான். ஒமன் ஆதானி ஃபகத் ஆதல்லா, அண்டைய வீட்டாரை நோவித்தவன் அவன் என்னையே நோவித்தவனாகின்றான். ஒமன் ஹாரப ஜாரஹு ஃபகத் ஹாரபனி, அண்டைய வீட்டாரோடு சண்டை செய்து கொண்டவன் ரசூலாகிய அவன் என்னோடு தான் சண்டை செய்கின்றான். எவன் என்னோடு சண்டை செய்தானோ அவன் அல்லாஹ்வோடு தான் சண்டை செய்கின்றான். இது யாருடைய விஷயத்திலே? சாதாரணமான ஒரு அண்டைய வீட்டான். ஆனால் நீங்கள் நினைத்து விடக்கூடாது, அண்டைய வீட்டான் என்று சொல்லும் பொழுது நம்ம அடுத்த வீடு வலதிலே ஒரு வீடு இடதிலே ஒரு வீடு தான் அண்டைய வீடு மாத்திரம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், 40 தாரன் ஜாருன், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய 40 வீடுகள் அண்டைய வீடுகள். அது மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு வந்தால் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அண்டையிலே உள்ளவர்கள், அவர்களுக்கு எந்த தொந்தரவும் எம்மால் ஏற்படக்கூடாது. அவ்வாறு ஏற்பட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து சுபஹ நேரத்திலே சிலர் வருவார்கள், தொழுகின்ற நேரத்திலே தொழுது கொண்டே என கொட்டாய் விடுவார்கள், பல் துலக்கி இருக்க மாட்டார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய தொழுதவனுக்கு இவருடைய வாய்நாற்றம். அப்ப இது என்ன? அதே போன்று சபையிலே இருப்பது, அடுத்தவனுக்கு தெரியாமல் காற்றை விட்டு விட்டு ஆளோடு ஆளா இவரும் சேர்ந்து மூக்கப்பொத்துவது, அடுத்தவனை நோவினை பண்ணுவது, இது நரகவாதியுடைய செயல். அருமை சகோதரர்களே, சங்கைக்குரியவர்களே, ரசூலுல்லாவை அல்லாவை நோவிக்கக்கூடிய செயல் சாதாரண அண்டைய வீட்டான் என்ற ஹக்கு. ஹாஜா நாயகத்துடைய ஹக்கு எப்படிப்பட்ட ஹக்கு? ரசூலுல்லாவுடைய ஹக்கு எப்படிப்பட்ட ஹக்கு? எந்த அளவுக்கு அவர்களுடைய ஹக்கை நாம் பேண வேண்டும் அருமை சகோதரர்களே. இப்பொழுது ஈமான் இருக்குமா? ரசூலுல்லாஹ் ஒரு முறை வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமினாக மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமினாக மாட்டான். இப்படி 3 முறை சொன்னதும் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், லகது ஹாப வ ஹஸிர மன் ஹாதா யா ரசூலல்லாஹ், பேர்கட்டு மக்கி மண்ணாகி போன அந்த மூதேவி யார்? ஈமான் கொள்ளாத அவன் யார்? கால மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, இவனது தீவினைகளை தனது பக்கத்து வீட்டான் அச்சந்தியந்து இருக்கவில்லை. அதாவது அடுத்த வீட்டானுக்கு என்னை பற்றி இவன் என்னமாச்சும் செஞ்சிடுவானோ என்ற ஒரு பயம் வந்தாலும் கூட அவன் மூமினாக முடியாது. சாதாரண அண்டே வீட்டு ஹக்காக இருக்கும் பொழுது எங்களை எல்லாம் ஆன்மீக பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய நாதாக்கள், சூபியாக்கள், வலிமார்கள், அவர்களுடைய ஹக்கு எந்த அளவு பேணப்படுகிறது, எந்த அளவு பேணப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது நம்மால் தான் பேணப்படுகின்றது, நமது தௌஹீத் சமூகத்தின் மூலமாகத்தான் பேணப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், வெறுமனே ஹாஜா நாயகத்துடைய கராமத்தை பேசுவது, அவர்களுடைய அந்தஸ்தை கூறுவது, கூறிவிட்டு பூரிப்படைந்து நல்ல வகிறு முட்ட கந்தூரி என சாப்பிட்டு செல்லக்கூடியவர்கள்.
தௌஹீதுடைய வாடையே அவர்களிடத்திலே கிடையாது. காஜா நாயகம் எதை போதித்தார்கள், எதனால் இந்த அந்தஸ்துக்களை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை இவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லை. ஆக காஜா நாயகத்துடைய கராமத்தை மறுப்பவன், அவர்களுடைய அந்தஸ்தை மறுப்பவன் நிச்சயமாக குர்ஆனை மறுத்தவன் தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இவர் என்ன பெரிய முஃப்தியா ஃபத்வா கொடுப்பது? ஆமாம், நானும் ஒரு முஃப்தி தான். ஏன் தெரியுமா? எமது சனதிலும் டிப்ளமாவிலும் எங்களது மதரசாவிலே இருந்து வெளியாகக்கூடிய இந்த மாணவன், இவர் ஆலிம், இவர் வஅலி செய்ய, தரிசு நடத்த, ஃபத்வா கொடுக்க தகுதியானவர் என்றுதான் எங்களுக்கும் சனது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக முஃப்தி என்ற பட்டத்தை நாம் போட்டுக்கொள்வதில்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் பேச வேண்டிய கட்டத்திலே, ஃபத்வாவை சொல்ல வேண்டிய சமயத்திலே நாம் சொல்லத்தான் செய்வோம். இவர் நேரடியாக குர்ஆனை மறுக்கவில்லை. வல்லாஹு யூதி முல்கஹு மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான் என்று சொல்கின்றானே, அந்த ஆயத்தை இவன் மறுக்கின்றான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆயத் என்ன, வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மய்யஷா, அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை, அமல் செய்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தான் நாடியவர்களை பிரத்யேகமாக அல்லாஹ் ரஹ்மத்து செய்கின்றான். கௌது நாயகத்துக்கு செய்திருந்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன பிரத்யேகமான நிஅமத்து? கௌது நாயகம் சொல்கின்றார்கள், ருக்கிரல் கலாஉ அம்சகு, கலா கதிருடைய விஷயம் பேசப்பட்டு விட்டால், இதா ருக்கிரல் கலாஉ அம்சகு, கலா கதிர் அல்லாஹ்வுடைய கதிரு அமலது தீர்ப்பு பற்றி ஒருவனுக்கு இன்னதுதான் நடக்கும், இவ்வளவு காலம்தான், இப்படித்தான் அவன் தான் வாழுவான் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த கலா கதிருடைய விஷயம் பேசப்பட்டு விட்டால் எல்லா வலிமார்களும் மௌனியாக விடுவார்கள், அவர்கள் வாய்மூடி இருப்பார்கள். இல்லா அன, என்னை தவிர. வசல்து இலைஹி, நான் அங்கே சேருகின்றேன். வஃபுதிஹத்லி ரௌஸனத்துன் ஃபவலஜ்து ஃபீஹா அக்தா வனாஸஅது அக்தாரல் ஹக்கி பில் ஹக்கி லில் ஹக். கௌது நாயகம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு நான் கலா கதிருடைய விஷயத்திலே நான் செல்கின்றேன். எனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஜன்னலை திறந்து தந்திருக்கின்றான். அதிலே நான் நுழைந்து ஹக்குடைய அக்தார்களை, விதிகளை ஹக்கை கொண்டு, ஹக்குக்காகவே நான் நாஸஅது என்று சொல்லும் பொழுது எதிர்கொண்டு நிற்பது, அதே போன்று மனமேங்கி வாதிட்டு அதை மாற்றி அமைக்குதல் நான் செய்கின்றேன். இது வல்லாஹு யஹ்தஸ் பிரஹ்மதிஹி மன் யஷா. சேதனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பெருங்கொண்ட ஆட்சியை கொடுத்திருக்கின்றான். இது வல்லாஹு யஹ்தஸுஹு பிரஹ்மதிஹி மன் யஷா இல்லையா? அதே போன்று எந்த ஒன்று, அதாவது எந்த வலிமார்களுடைய எந்த கராமத்தானாலும் சரிதான், அவைகளை நாம் பேசி பூரிப்படைவது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் நினைவு கூர்ந்து அவனது நிஅமத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்கின்றோம். வலஇன் கபர்தும், ஆனால் இறைவனுடைய இந்த நிஅமத்துக்கள் இது பொய், இது இப்படி இல்லை, இது இட்டு கதை, இப்படி அம்புலி மாமா கதை, இப்படியெல்லாம் கூறுகின்றார்களே, இவர்கள் குர்ஆனை ஏதாவது நேரடியாக மறுக்காவிட்டாலும் மறைமுகமாக குர்ஆனை மறுத்த காவிர்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களையும் காவிர் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஷிர்க்கை தௌஹீதாக விளங்கினார்கள், தௌஹீதை ஷிர்க்காக விளங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அத்தகைய மாபெரிய கொடிய பாவத்திலே இருந்து பாதுகாத்து மிஸ்பாஹி நாயகத்துடைய நிழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியதுதான் உலகத்திலே நமக்கு இறைவன் செய்த ஒரு மாபெரும் பாக்கியமாகும் அருமை சகோதரர்களே. எனவே எந்த ஒரு தரீகாவுடைய எந்த ஒரு கூட்டத்திலும் இல்லை இந்த வலிமார்களை ஜியாரத்து செய்ய போற ஜியாரத்து பயணம். எங்களிலே உள்ள செல்வந்தர்கள் ஃபகீர்களாகிய எங்களையும் கூட்டிக் கொண்டு அப்படிப்பட்ட அந்த பெருமை மிக்க தர்காக்களுக்கெல்லாம் அவர்கள் கூட்டி சென்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய செல்வத்திலே இருந்து இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய சீக்கிரம் இதை முடிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். ஹாஜா நாயகத்துடைய பரக்கத்தினால் அவர்களுடைய
அந்த நாமங்களை நாம் ஓதுவது அவர்களுடைய அகமிய இரகசியங்களை அபார அற்புதங்களை பேசுவதன் மூலமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது நோய் துன்பங்களை அகற்றுவான், எமது தேவைகளை நிறைவேற்றுவான், சேகநாயகத்துடைய வாழ்நாளை நிறைவேற்றுவான். நாம் ஒவ்வொரு நாளும் மஜ்லிஸுக்கு வருகின்ற நேரத்திலே ஏனோதானோ என்று இல்லாமல் அதற்காக பழைய மனிதர்கள் சொல்வார்கள் புறப்பட்டு செல்வது. சும்மா அப்படி போகிற நேரத்தில் போய் அந்த மஜ்லிஸுக்கு ஆதரவாகுத அப்படி அல்ல. ஆரம்பத்திலிருந்தே இருந்து அவன் அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அவன் ஆரம்பித்து குளித்து உது செய்து நான் இது ஹாஜா நாயகத்துடைய தர்பாருக்கு செல்கின்றேன், எனது கண் குருடாக இருக்கின்றது. அதுதான் இங்கே உள்ள ஒரு மிஸ்டேக், வேறொன்றும் இல்லை. எமது கல்பும் அந்த கண்ணும் குருடா இருப்பதினால் நாம் எதுவும் காணாதவர்களாக இருக்கின்றோம். இந்த நாம் ஹுதுபா ஓதிக்கொண்டு இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கின்றோமே, இது ஒரு பாக்கியமிக்க ஒரு இடம் அருமை சகோதரர்களே. நபிமார்கள் வலிமார்களுடைய அருவாகுகள் எல்லாம் ஒன்று கூடிய இடம் இது. நாம் எங்கு ஒரு தொழிலுக்கு சென்றாலும் எந்த ஒரு தேவைக்கு சென்றாலும் நாம் நாயகத்துக்கு ஒரு சலாம் சொல்லிவிட்டு இந்த மண்டபத்தை ஒரு தவாப் ஒரு சுத்தி விட்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களை உண்மையான கலிமாவுடைய தத்துவத்திலே வாழச் செய்வாயாக. அல்லாஹ் ஹாஜா நாயகத்துடைய பொருட்டினால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த கந்தூரி மிக மிக சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு நீ அருள் புரிவாயாக. தொடர்ந்தும் இந்த கந்தூரி எமது பள்ளிவாசலிலே கியாமம் பரிவந்தம் என்ன கந்தூரிகள் வலிமார்களுடைய நினைவுகள் எல்லாம் நடைபெறுகின்றதோ அவை அனைத்தும் கியாமத்தினால் வரை நடைபெறுவதற்கு நீ அருள் புரிவாயாக. ஷேக நாயகத்துக்கு அருள் புரிவாயாக. அவர்களுடைய வாழ்நாளை நீட்டி கொடுப்பாயாக. எமது பாவதோஷங்களை மன்னித்தருள்வாயாக. நாளை மறுமையிலே ஹாஜா நாயகத்தோடும் ஷேக் நாயகத்தோடும் எங்கள் அனைவரையும் சுவனத்திலே ஜன்னத்திலே குடியிருக்க செய்வாயாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.